இந்த அழகான இதயத்துல என்னை எங்க மறைச்சு வச்சிருக்க? இவ்வளோ சீக்கிரம் நீ எனக்கு கிடைப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. டேய், எப்படா வந்த? அ, அ, புகழ், ஒரு சந்தோஷமான விஷயம். என் லவ் சக்சஸ் ஆயிடுச்சுடா. அ, இதான் காயத்ரி. இதான் நான் லவ் பண்ற பொண்ணு. என்னடா காதல் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா முகத்தை ஒரு மாதிரி வச்சிருக்க? டேய், நான் காதலிச்சுட்டா தனியா பிரிஞ்சிருவேன்னு நினைக்கிறியா? உன்னையும் என்னையும் அந்த கடவுளால கூட பிரிக்க முடியாது. நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன்டா. பாய். கடவுள் கூட பிரிக்க முடியாதுங்கிறான். எவ்வளவு ஒருத்தி பிரிச்சிரும் போல இருக்கே. காதல் எரிய ஆரம்பிச்சிருச்சு. விட மாட்டேன், கண்டிப்பா அனுப்பிச்சிருவேன். என் ஃப்ரெண்ட்ஷிப் அனுக்கிற எந்த சக்தியா இருந்தாலும். ஹலோ, எங்க காயத்ரி இல்ல? வாங்க சொல்றேன். சாரி, ரொம்ப லேட் பண்ணிட்டேன். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஆர் டீ? காயத்ரி எங்க? ஏன் அவசரப்படுறீங்க? வருவா. டீ சாப்பிடலாமா? சார் ஆர்டர். ஓகே, 3 டீ. 2 போதும். ஓகே. அப்ப காயத்ரிக்கு? அவ வந்ததுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி. காயத்ரிய ரொம்ப பிடிக்குமோ? நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நேத்து உங்ககிட்ட போன்ல பேசினது நான் தான். என்ன சொன்ன? ஏய், எதுக்கு நீ ஒரு செல்போன் வேஸ்ட் பண்ற? கொடு, அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன லவ் பண்ண வச்சிருச்சு. ஏன் என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணலையா? சார் டீ. பல்ல உடைச்சிருவேன். நீ என்ன லூசா இல்ல பைத்தியமா? காதல் மூஞ்சிய பார்த்து வர்றதில்ல, இத பார்த்து வரணும். ஐயோ, அறிவில்ல. சம்திங் ராங். என்னடா டேய், என்ன என்ன புகழ்? ஐயா ஏன் இப்படி கோவமா இருக்காரு? என்ன சார் கோபம்? சொல்லுங்க, சரி பண்ணிடுவோம். டேய், என்னடா என்ன டென்ஷன்? சொல்ல மாட்டியா? அவ என்ன லவ் பண்ணலடா. லவ் பண்றான்னு சொன்ன? எல்லாமே கனவு. உண்மையிலேயே லவ் பண்ணலையா? இல்ல. திரு, நீ ஏதாவது பொண்ண லவ் பண்றியா? டேய், இதை ஏன்டா எடுத்துட்டு வந்த? அவதான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு இது? தூக்கி போட்டுருவோம். நான் லவ் பண்ணலன்னு சொன்னனா? சாகுற வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அழகா இருக்கல்ல? சும்மா இருப்பாட்டி. இந்த காதல் சக்சஸ் ஆகாத வரைக்கும் உனக்கு நன்றி. ஆனா சக்சஸ் ஆச்சு, நீ உயிரோட இருக்க மாட்ட. காயத்ரி, காலேஜ் கேண்டீன்ல உன் லவரை பார்த்தேன்டி. பாவண்டி அவ. உண்மையிலேயே நிறுத்தடி.
யாரடி லவ்வர்? 4 நாள் ரோட்ல என் பின்னாடி வந்தா என் லவ்வரா? ஒழுங்கா ஒரு பொண்ணு இருப்பா, எவனாவது லவ் பண்றேன்னு சொல்லி சுத்தி சுத்தி வருவான். கூட இருக்கிற உன்ன மாதிரி ஃப்ரெண்டுங்க தாண்டி உன் ஆளு வரான்னு சொல்லி சொல்லியே அவ மனசை கெடுத்து காதலிக்க வச்சிடுறீங்க. நீங்க பண்ற பில்டப்ல அவங்க 2 பேரும் லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போய் நாயை விட கேவலமா கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு நிம்மதியா இருப்பீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது வயசு பருவத்துல வர ஒரு நோய். காதலிக்கிறது தப்பா? தப்பு சரிங்கிறது முக்கியம் இல்ல. ஏண்டி, நான் ஒண்ணு கேக்குறேன், காதலிச்சு நல்லா வாழ்ந்ததா 4 பேரை சொல்ல முடியுமா உன்னால? காதலிச்சு அழிஞ்சு போன அம்பிகாவதி அமராவதி மாதிரி 1000 பேரை என்னால சொல்ல முடியும். படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறத விட்டுட்டு இளம பசி எடுத்து அழிஞ்சு போற எத்தனையோ பேரை நேர்லயும் பேப்பர்லயும் தினம் நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஏய், நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்ல. அவன் கிட்ட படிப்பு இல்லையா இல்ல பர்சனாலிட்டி இல்லையா? அவன் போன்ல பேசினதை கேட்டுட்டு எனக்கே அவன் மேல லவ் வந்துருச்சு. நான் அவன் கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னேன், டீ தூக்கி மூஞ்சில ஊத்த வந்துட்டான். அவன் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றான். நீதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறான். அவனை ஏன் நீ லவ் பண்ண கூடாது? படிப்பு, பணம், பர்சனாலிட்டி எல்லாம் இருக்கலாம். 100% நல்லவனா கூட இருக்கலாம். ஆனா நமக்கு எல்லாம் செய்யற அப்பா அம்மா ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கட்டி வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சா நீ காதலி. எனக்கு அந்த அவசியம் இல்ல. நமக்குன்னு சில ஆசைகளை வளர்த்துக்கிட்டு நம்மள பெத்தவங்க இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்றோம். ஆனா நம்மள பெத்து வளர்த்து ஆளாக்குனவங்க நமக்கு எல்லாம் நல்லதுதான் செய்வாங்கன்னு நினைக்கிறோமா? இல்ல. பெத்தவங்க மனசறிஞ்சு நடந்துகிட்டாதான் நாம அவங்களுக்கு பிள்ளை. இல்லனா என்னைக்குமே தொல்லதான். சாரிடி. என்ன சாரி? இந்த மாதிரிலாம் பேசுறதா இருந்தா இனிமே என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காத. அவ்வளவு வேண்டாம், கொஞ்சமா போடு. இன்னும் கொஞ்சமா ப்ளீஸ். அதில லக்ஷ்மி, கல்யாண நாள் அதுமா நீ அதிகமா பாயசம் போட்டா உன் பாசத்துல வழுக்கி விழுந்துருவேன்னு பயமா இருக்கு. கிண்டல் பண்றேளா? கல்யாணம் ஆன புதுசுல இதே பால் பாயசத்துக்கு என்ன சுத்தி சுத்தி வந்தேள், மறந்துட்டேளா? என்ன ஷூ ஷூ ஷூ? சாப்பிடுங்க. அப்பா, அம்மா, 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்கோளே. என்னம்மா? என்ன? சொல்லமா. அப்பா, உங்களுக்கும் அம்மாக்கும் ஒரு போட்டி. போட்டியா? என்ன போட்டி? இந்த குடத்து தண்ணியில ஒரு மோதிரம் போட்டிருக்கேன். அந்த மோதிரத்தை யார் எடுக்கிறாளோ அவளுக்கு தான் இனிமே நான் செல்லும். அப்போ நான் ரெடி. ஐயோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. உங்க அப்பா மோதிரத்தை எடுத்துருவார், அதுக்கப்புறம் நீ எனக்கு செல்லம் இல்லைன்னு சொல்லுவ. நான் வரல. நான் ஏன் பயப்படணும்? கல்யாணத்துல கூட நான் தானே எடுத்தேன். ஓ, அப்படியா? அப்பவே அப்பா தோத்துட்டாளா? இப்போ நீங்க தான் ஜெயிப்பேள். எடுங்கம்மா. சரி, நான் ரெடி. ரெடியா? வாங்கோ. ரொம்ப நக்கலா சிரிக்காதே. ஏதோ தோத்துற கூடாதே, பொழைச்சு போட்டமேன்னு பார்த்தேன். இப்ப பாத்துருவோமா? நீங்களா நானான்னு? வாங்கோ பாத்துடுவோம். ரெடி? ரெடி. 1 2 3. பண்றேன். முதல்ல நான் சொல்றேன், அதுக்கப்புறமா தான் நீங்க எடுக்கணும். ரெடி? 1 2 3. ஐயோ, கை கெடாதீங்கண்ணா. இது என்ன திருட்டாட்டமா இருக்கு? நீ கிட்ட பழி ஏன் மேல போடுறியா? என்னடா நீங்க? நான் எடுக்கலாம்னு பார்த்தா நீ வாங்கிட்டா நான் அப்படி விட்டுடுவேன் நினைச்சியா? நான் தான் ஜெயிச்சேன். இனிமே நீ இலக்கதான் செல்லம். ஒண்ணும் எடுக்கல, நான் தான் எடுத்தேன் பாருங்க. இனிமே இவ எனக்கு தான் செல்லம். அது எப்படி? நானும் எடுத்தேனே. என்னம்மா 2 மோதிரம் போட்டிருக்கியா நீ? ஆமாம்மா, நான் எப்பவுமே உங்க 2 பேருக்கும் செல்லம். ஓ, இது முதலே தெரிஞ்சிருந்தா உன் அம்மா கையில இருந்து இந்த மோதிரத்தை நான் பறிச்சிருக்கவே மாட்டேன். சரிப்பா,
நீங்க வச்சிருக்கிற மோதிரத்தை அம்மா கையில போடுங்க. அம்மா, நீ வச்சிருக்கிற மோதிரத்தை அப்பா கையில போட்டு விடு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பாரு உங்க அம்மாவை. எங்க ஓடுவே? எங்க போனாலும் ரெடி ரெடி. பண்ணிட்டேன். என்ன வீட்லயும் கலாட்டா பண்ண வந்துட்டியா? ப்ளீஸ், நான் கலாட்டா பண்ண வரல. உன்னை நான் எந்த அளவுக்கு ச்சே! உனக்கு உனக்கு தெரியல. உன் மேல வச்சிருக்க அன்பை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லு. அப்படி ப்ரூவ் பண்றேன். எல்லார் மாதிரி கைய கால எடுத்து நானும் ப்ரூவ் பண்ணணுமா? இல்ல ராமா வில்ல உடைச்ச மாதிரி நானும் ஏதாவது உடைக்கணுமா? சொல்லு காயத்ரி, சொல்லு. நீ எதையும் உடைக்க வேண்டாம். இங்க இருந்து முதல்ல போனா போதும். காயத்ரி, யாரம்மா இது? பா, இவன் யாரு என்னன்னே தெரியாது. எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன்னு என்ன டார்ச்சர் பண்றான். அங்கிள், அவளை நான் டார்ச்சர் எல்லாம் பண்ணல. அவளை உண்மையா லவ் பண்றேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன். நீ நினைக்கிற மாதிரி குடும்பம் இது இல்ல. தயவு செஞ்சு வெளியே போங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்க பொண்ணை நீங்க பொண்ணாதான் பாக்குறீங்க. ஆனா நான் என் உயிரா பாக்குறேன். நீங்க என்னைக்கு இருந்தாலும் அவளை யாரோ ஒருத்தனுக்கு கட்டிதான் கொடுக்க போறீங்க. அது ஏன்? அவதான் வாழ்க்கைன்னு நினைக்கிற நானா இருக்க கூடாது? ரவுடி கிட்ட நான் பேசுறதா இல்ல. கண்டவனும் உள்ள வரத்துக்கு இது சத்திரமும் கிடையாது. போ, வெளியே போ. அங்கிள், நீங்க எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? அவதான் என்ன புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் நீங்களாவது நான் சொல்றத கேட்கலாம்ல. நான் காயத்ரிய கல்யாணம் பண்ணணுங்கிறது அந்த கடவுளோட கட்டளை. செருப்பு பிஞ்சிடும். மரியாதையா வெளியே போடா. போடா, போடா வெளியா. ஹலோ காயத்ரி, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவகிட்ட என்னடா பேச்சு? ஒருக்கி ராஸ்கல். போடா, போடா. ஓ சொல்ல. அங்கிள், அங்கிள். கையடா. இங்க இருந்து முதல்ல வெளிய போ. காயத்ரி, போடா. நான் சொல்றத கேளு. காயத்ரி, போடு. ப்ளீஸ் காயத்ரி, போடு. ப்ளீஸ். வெளிய போடா. வெளிய போ சொல்றேல. வெளிய போ. காயத்ரி, நான் சொன்னா கேளு. போடா இங்க இருந்து. காயத்ரி.